பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி உன்னை போஷிப்பே. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிறந்திருக்கும்படி விரும்புகிறார், உயர்ந்திருக்க பிரியப்படுகிறார். அவர்கள் எளிமையிலும் புழுதியிலும் காணப்பட்டிருந்தாலும் மகிமையுள்ள சிங்காசனத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். பாருங்கள், உயர்ந்த இடங்களில் கொண்டு போய் வைக்கிறவராய் அல்ல, அந்த உயர்வான இடத்திற்கு நம்மை ஏறி இருக்கும்படி, அதாவது அந்த உயரத்தின் பாதையில் ஒவ்வொரு படியையும் நாம் எடுத்து வைத்து முன்னேற நம்மை தகுதிப்படுத்த ஏற வைத்து உயர்ந்திருக்க செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். உயர்ந்திருக்கும்படியாக மாத்திரமல்ல, அந்த உயரத்திலே உச்சிதமானவைகளால் போஷிக்கப்படவும் சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். மோசேயை முன்குறித்த தேவன் எகிப்திற்கு அழைத்து சென்றாலும் அங்கே சகல சாஸ்திர சம்பிரதாயங்களும் கற்றுத்தேர வைத்தார். யோசேப்பை சிறையிலிருந்து விடுவித்த தேவன் அதே தேசத்தில் அரண்மனைக்கு நேராக உயர்த்தினார். உச்சிதமானவைகளால் அரண்மனையிலே அவனை போஷித்தார். மட்டுமல்ல, உலகத்தின் பல நாடுகளை போஷிக்கிறவனாய் அவனை மாற்றினார். ஆம், அதே தேவனை நீயும் ஆராதிக்கின்றபடியினால் உன்னையும் கர்த்தர் உயர்த்துகிறவர் மாத்திரமல்ல, உச்சிதமானவைகளாலே போஷிக்கும்படியாய் நினைத்திருக்கிறார். உன் மூலமாய் அநேகரை பராமரிக்க அவர் திட்டம் கொண்டுள்ளார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறபடியினால் தொடர்ந்து அவரை அண்டிக் கொண்டு அவரையே விசுவாசித்து அனுதினமும் கடந்து செல்வோம். நம்முடைய சிந்தனையினாலோ வாயினாலோ விசுவாசத்திற்கு மாறானவைகளை சிந்தியாமலும் பேசாமலும் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்துவோம். நிச்சயம் உயரங்களுக்கு எழும்புவோம். God bless you abundantly.